பலாப்பயம் பலாப்பயமா? பராதரிசிடா. ஓ பா வாயில வர சாமி. பராதரிசிக்கும் பராதரிசிக்கும் மச்சகந்தி அம்மனுக்கும் நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? மச்சகந்தி அம்மா. ஆமா, எனது தாயா மச்சகந்தி பராதரிசியானவர் என்ன செய்தாராம்? யாகம் செய்ய வேண்டும் என்று இக்கரையை விட்டு அக்கறைக்கு போக வேண்டும் என்று நடந்து கொண்டே இருந்தார். நடந்துட்டே இருக்கிறோம். ஆமா, நடுவேலே ஒரு ஆறு ஓடுகிறது. ஆறு? ஆமா, அந்த ஜலத்தை தாண்டி தான் அக்கறை போக முடியும். ஓ, இங்க ஆறு மாதிரி. ஆமா, படகு செலுத்தி கொண்டிருக்கிறார். படகு? ஆமா. அண்ணோல் யார் தெரியுமா? யாரு? அண்ணோல் தான் மச்சகந்தி. மச்சகந்தி? ஆமா. அம்மா அம்மா, நானே இக்கரையில் அண்ணோல் படகு செலுத்தக்கூடிய பெண்ணோ மச்சகந்தி என்று சொல்லக்கூடிய பெண். மச்சகந்தி என்று சொல்லக்கூடிய பெண். அந்த பெண்ணை பார்த்து அம்மா அம்மா நான் இக்கரை விட்டு அக்கறைக்கு செல்ல வேண்டும். அக்கறை என்னை செலுத்தி போய் அந்த கரையை விட்டு விடு என்று தெரிவித்தேன். ஓ, இக்கரை விட்டு அக்கறை. ஆமா, எனக்குமே அந்த ஆத்துக்கு நடக்கும்போது விட்டுருமா சொன்னேன். அந்த அம்மனானது என்ன தெரிவித்த தெரியுமா? என்ன தெரிவித்தீர்கள்? ஐயா, நீங்களோ ஒருவராக இருக்கீங்க. ஆமா, இருந்தாலும் என்னுடைய படகைக்கு தகுந்த சுமை இருந்தால்தான் ஆமாமா அந்த தண்ணீர் மீது ஜலத்தின் மீது அப்படியே அளந்து கொண்டு போகும். ஆமாம், அப்படி பழு இல்லை என்றால் கவுந்து விடும். அந்த சுமை இருக்க வேண்டும் அப்படி என்று கேட்க அம்மா உன்னுடைய படகுக்கு தகுந்த சுமையை நான் தருகிறேன் அப்படி என்று அமர்ந்து விட்டேன். அந்த பெண்ணோ நடுக்கரையாக போகிறது. ஆமாம், அந்த நடுஜலத்திலே போய் நின்று பார்த்தால் அந்த நேரத்திலே நட்சத்திரமானது உதிர்கின்றது. ஓ, நட்சத்திரம்? ஆமா, உதிர்ந்து வானத்திலே இருக்க முடியாத நட்சத்திரம் உதிரி நேரத்திலே ஒரு பெண்ணானவள் பார்த்தால் என்னை யார்? அந்த மச்சகந்தி என்று கொள்ளக்கூடிய பெண். ஆஹா, இந்த நேரத்திலே நாம் நடு தண்ணீர் இருக்கின்றோம். நாமோ அந்த நட்சத்திர உதிரி நேரத்திலே சேர வேண்டும் அல்லவா? அப்படி என்று நான் மன வருத்தத்தோடு இருக்கின்றேன். சுவாமி, எதற்காக இப்படி மன வருத்தத்தோடு இருக்கிறீர்கள்? அப்படி என்று அந்த பெண்ணை கேட்க நான் என்ன தெரிவித்தேன்? அம்மா, இந்த நட்சத்திரம் உரிமையானது ஒரு பெண்ணை சேர்ந்து பெற்றெடுத்தால் அப்படியே இந்த உலகத்துக்கு நன்மை செய்வான் என்று என் தந்தையிடத்தே சொன்னால் அந்த பெண் சொல்லவே என் தந்தை என்ன செய்த தெரிவித்ததா? அம்மா சுவாமி, என்னதான் சேருங்களேன், அந்த குழந்தை எனக்கு தான் பெருகிட்டு சொன்னான். அந்த குழந்தையானது ஒத்துக்கொண்டது. இன்னொரு அந்த மச்சகந்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணுடைய பாத்தனை அகற்றி பரிமளகந்தி என்று கொடுத்தார். அன்னவர் சேர்ந்தார். ஏழாவது வனம். இந்த ஏழாவது வனத்திலே அம்மையார் ரிஷி வனம். ஆமா, வனத்தில் நானோ தன்னந்தனியாகத்தான் இருக்கின்றேன். வரக்கூடியவர்களுக்கு நன்மை செய்து வருகின்றேன். யாராகிலும் வந்தால் தடை என்று வழிவிடு. நம்மை காண ஒரு மகான் வந்திருக்கிறாரா? அப்படி என்றால் சென்று அடிபடிந்து விடலாமா? எது சென்று அழைக்கலாம்? சுவாமி, சரணோ சரணோ
மண்ணுலகில் வர புண்ணிய நாங்கள் என்ன செய்தோம்? என்னுலகை விட்டு மண்ணுலகில் வர புண்ணிய நாங்கள் என்ன செய்தோம்? என்னுலகை விட்டு மண்ணுலகில் வர புண்ணிய நாங்கள் என்ன செய்தோமே? புண்ணியரே ஞான கண்ணியரே, புண்ணியரே மல கண்ணியரே, புண்ணியரே மல கண்ணியரே, புண்ணியரே மல கண்ணியரே, கண்ணமதானே கண்ணனே. சுவாமி அடியேன் மந்திரம் புரிகின்றேன். சுவாமி அடியேன் மந்திரம் புரிகின்றேன். சாமி அடியே வந்து புரியுதேன் சாமி. சுவாமி காலத்தில் தேவா காமரங்காரே தாமரையானது ஜலத்திலே இருந்து கரை மீது வாடி போட்டான். வாடி வந்தால் அந்த சூரியனுடைய வெப்பத்தினாலே எப்படி வாடி வரையிருக்குமோ அத்தன்மை போல் உங்கள் முகமானது சோர்வடைந்தது. நீங்கள் துணியோ நானும் சொன்னேன்.
முடிஞ்சுதா? யாரு கேட்டீங்களா? யார்? ஐயா நாட்டில் இருந்தவர்களை போல் தெரிகின்றது. பார்த்தால் இவ்வளவு சோர்வு அடைந்திருக்க வேண்டிய காரணம் என்னவென்று கேட்டார். என்ன தெரிவித்தார் பாத்தியா? என்ன தெரிவித்தார்? ஐயா சொல்லுவோம் கேளாய். அடியேன் எங்களை ஆதரித்தாளாய். ஆதரித்தாளால் எஞ்சாமர பிரம்ம மேல் உருவாய் வந்த ஏதினி தவ முடி நாதரே அப்படி என்னையே புகழ்ந்து பேசுகிறார். உங்களையே புகழ்ந்து பேசுறாரு சுவாமிகள். எவ்வளவு கஷ்டத்தோடு கேக்குறாரு. ஐயா என்னை புகழ்ந்தது போகட்டும், உன்னுடைய நாமதேவம் என்ன? தர்ம புத்திராடி இருக்கக்கூடியவர் நால்வர் யார்? அப்படி நால்வரும் இருக்க இதோ தலைவிரி கோலமாக இருக்கின்ற கம்மனார் அறிவை திரௌபதி ஐயோடோ பேட்டியே ஐயோடோ பேட்டியே அறிவை திரௌபதி ஐவனுக்கு பேட்டியே ஐயோடோ பேட்டியே மணி மணி பாப்பே மணி இந்த அம்மனோ உங்களை கைவருக்கும் பெண். திரௌபதி சுவாமி இருந்தாலும் என்ன நடந்தது? இந்த தலைவரி கோலமாக இருக்காங்களா? ஆமா, தலைவிரி கோலமாக இருக்க வேண்டிய காரணம் என்ன? Janga
அந்த எனது தம்பி தாயாதியா விளங்குவன் வஸ்திரபானம் செய்தான். மாதேவ மதித்தான் சுவாமி. எங்கள் தேவியாவ மதித்தான், வஸ்திரபானம் செய்தான். வஸ்திரபங்கம் செய்து உங்கள் மனைவி அவமானம் செய்திருக்கார். இருந்தாலும் நீங்களோ எந்த நாட்டில் இருந்து வருகிறீர்கள்? அஸ்தினாபுரம் எங்களுடைய நாடு. எங்களுக்கு தாயாதியாக விளங்கக்கூடியவர் துரியோதனா. துரியோதன் அபகரித்தான் எங்கள் அடியோடு. துரியோன் அபகரித்தான் நாடு அடியோடு. இல்ல சாமியா, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தியா? இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு இந்த அவன் கபடத்தை மனதில் எண்ணி மண்டபம் ஒன்றுண்டாக்கி எங்களை மகிழ்ச்சியாய் வரவே செய்தே. வலிய தூதாடி எங்களை இடைவித்த வினைதானையா. சுகசாமத்தோடு வாழ்கின்ற நேரத்திலே நாரத முகாமுனிவர் வார்த்தையை கேட்டு ராஜதையாகம் செய்து வந்த ராஜதையாகத்திற்கு அழைப்பிதை வைத்ததற்கு இணங்க என் தம்பி துரியனானவன் வந்தான். அந்த ராஜேஸ்வரக வேள்விக்கு உன்னுடைய தம்பி துரியனானவன் வந்தான். எங்கள் வாழ்வை கண்டான், போராமை கொண்டான். அத்திராபுரம் சென்றான். 5 கால நாள் மண்டபம் செய்து சிற்றப்பாவில் நிறுவிட்டு லகுடனை வரவழைத்தான். ஐயா, லகுடன் வரவழைத்தான். அந்த ஜகுனியை அமர வைத்து தூதன் நாடு நகரத்தை கழித்தான்.
கடைசியாகவோ 12 மனவாசம் ஓராண்டாக்காத மாசம் காலம் கடிக்கும்படியாகத்தானே அஸ்வத்தாமையை முன்னிறுத்தி முதுகட்டி உச்சிலிக்கை பத்திரம் எழுதி காட்டிற்கு ஓட்டினான் சுவாமி. இந்த 7வது வனம் காமிகாட்சி வனத்திலே உங்கள் திருவடியை கண்டோம் சுவாமி. திருவடி கண்டோம். இருந்தாலும் இப்பேற்பட்ட கட்டத்தை எல்லாம் அனுபவித்து வருகின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு நன்மையே நடக்கும். என் தம்பி பீமன் மனம் அழைத்து கேட்டு பார்க்கின்றேன். உன்னுடைய மனதில் என்ன கேட்டு சொல்லப்பா? அந்த சபதம் எப்பொழுது நினைத்த பிரகாரம் கூடிய சீக்கிரம் அவசரப்படாத கோபப்படாத ஒரு புறமாக என்ன செய்வது? ஆண்டான் கிருபை. அப்படி நீங்களோ நினைத்த நேரம் பத்திரமாக ஒரு புறமாக மனக்கட்டை சொல்லப்பா. சொல்லுண்டு மனதமை காணாத விட்டால் சொல்லுண்டு மேலுண்ட தோயனார் பாதம் என்னையே புகைந்து பேசுகின்றார். இருந்தாலும் உன்னுடைய மனக்கருத்தை கேட்டதற்கு என்ன தெரிவித்தார்? என்ன அந்த மடியிலே ஐவருக்கும் தேவையாக வஞ்சக கர்ணனானவன் என் மனைவியை இச்சகம் பேசியிருந்த அந்த கர்ணனை கொள்வேன் அப்படி என்று
செல்வேன் என்ற சபதம் செய்தேன் அல்லவா, அந்த சபதம் நிறைவேற வேண்டும். சத்யா அவ்வளவு கோபத்தோடு இருக்கிறாரு. உன்னுடைய சபதம் நிறைவேறும், நீ நினைத்தபடியே உன்னுடைய எண்ணம் பலிக்கும். ஒரு புறமாக அப்படியே கட்டம். என்ன சொல்வேன் முனிநாதா? அப்படி என்று கஷ்டத்தோடு அழுகிறார். நாங்கள் நல்ல முறையிலே வாழ்ந்து வந்தோம் சுவாமி. அப்படியே நல்ல முறையில் ஆட்சியை வாழ்ந்து வருகின்ற சமயத்திலே இந்த மண்ணும் மின்னும் அறிவுகளாக அப்பேற்பட்ட கஷ்டம் ஒரு காரியம் வந்து விட்டது சுவாமி. அது என்னம்மா நடந்தது? 5 காலால் மண்டபம் யாராவது செய்வார்களா? செய்ய கூடாது. அப்படி செய்தானே துரியன். செய்தது இல்லாமல் என்ன செய்தார்? லகுனனை வரவழைத்து அந்த யாரை அனுப்பி யார் வரவழைத்தது? அந்த மாளிகையை குடிபுகழ செய்தான் சுவாமி ஐவரையும். அந்த மாளிகையை குடிபுகழ செய்து ஆமா. அப்போ என்ன நடந்தது தெரியுமா? அரக்கு மாளிகை ஒன்று ஏற்படுத்தி அந்த மாளிகையை லகுவாக குடிபுகழ செய்தான் உங்கள் ஐவரையும். ஆமா. அப்படி அரக்கு மாளிகையே தப்பித்த பாண்டவர்கள் திரும்பி வந்தார்கள். வந்து 5 காலால் மண்டபம் செய்தார்கள். அதிலும் குடும்பத்தை செய்தான். அப்படி குடும்பம் செய்த நேரத்திலே என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? போட்டியா மண்டபத்தை ஏற்படுத்தி அந்த மண்டபத்தை பார்க்கும் பொருட்டாக உங்களை அழைத்து அமர்ந்திருக்கும் நேரத்திலே கொடியவனாக விளங்கக்கூடிய சகுனியானவர் குதுகுதி தேய்ந்தாரா? ஆமாம் சுவாமி. என்ன தெரிவித்தான்? என்ன தெரிவித்தான்? என்ன சூதாட வேண்டும் என்று தெரிவிக்க என் பதியாகப்பட்டவர் சூதாடு ஆடினார் சுவாமி. கொற்றவர் கடுத்த சூது. ஆமாம்.
சூதாட வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அப்படி சூதாட்டத்திலே முதலே முத்தார மாலையை தோற்றார், நாடு தோற்றார், நகரம் இழந்தார், கதை சொல்லக்கூடிய அனைத்தையும் இழந்தார், தேர் இழந்தார், தேர் மட்டும் இழந்தார், நாட்டு மக்களையும் இழந்தார், அனைவரையும் இழந்த பின்பு நாடு நகரம் உப்பு சட்டு வரவோட்டோடு அனைத்தையும் இறந்த பிறகு என்ன நடந்தது? என்ன எல்லாம் ஜெயித்த பின்பு என்னையோ பிறகு என்னையும் குறித்து அழச் சொன்னான் சுவாமி. அட பாவமே, பெண் என்றால் பேருக்கு வரவிருங்க என்று சொல்லுவார்கள். ஆமா, நாடு நகரத்தை விடுத்து அனைத்து தோற்ற பிறகு உன்னை வைத்து ஒரு ஆட்டம் ஆட வேண்டும் என்று உரைத்தாரா? உரைத்தவுடனே உன்னுடைய கணவர் அவர் வாக்கு தவறாமல் என்னையும் குறித்து ஒரு ஆட்டம் ஆடச் சொல்ல ஆட்டத்தில வைத்து என்னையும் தோற்றார்கள் சுவாமி. வீடு என்று எண்ணாமல் தர்மர் மிகவும் சம்மதித்தாரா? ஆமா, இந்த ஆட்டத்திற்கு அந்த தர்மர் சம்மதித்தார் உன்னை வைத்து ஆடுவதற்கும். ஆமா, அப்படி ஆடி உன்னை தோற்று விட்டார். ஆமா, என்ன பாவம் இது? இது பாவமான செயல் அல்லவா? அம்மா, மறுபுறம் என்னமா நடந்தது? அடுத்தது என்னை தோற்ற பிறகு என்ன நடந்தது? என்ன? கொடிய துச்சாதனத்திலே ஊறினாய். ஓடே ஆடே அனைத்தையும் தோற்ற பிறகு அந்த கொடியவனாய் வழங்கக்கூடிய துச்சாசனன் என் துகிலே உரிய நேர்தான் சுவாமி. 366 வீதியும் உன்னுடைய கூந்தலை படித்து ஓடிவா ஓடிவா என்று உன்னை இழுத்து வந்து மணிமேடுமையில் நிறுத்தி உன்னை வஸ்திரம் என்றார்களா? ஆமா, அப்படி வஸ்திரம் செய்ய முன்பு நான் யாரை நினைத்தேன்? மாமி என் கண்டாதியை கட்டி கொண்டு நாளாய் சுவாமி. பெண்ணுக்கு பெண் துணை, ஆமா, ஆணுக்கு ஆண் துணை, ஆணுக்கு ஆண் துணை. அப்படி இருக்க 100 பேருக்கு தாயாக விளங்கக்கூடிய அந்த காந்தாரி அம்மனை உனக்கும் ஆவிதான். இருந்தாலும் அந்த அம்மனை என்னை காப்பாற்ற வேண்டும் ஆமி, என்னை காப்பாற்ற வேண்டும் ஆமி என்று அவர் பாதத்திலே விழுந்து அழுதி அழுது நேற்று உன்னை காப்பாற்றினாரா? இல்லை சுவாமி. என்ன செய்தார்? அப்படி உன்னை காப்பாற்றாமல் அந்த கள்ள வஞ்சகி என்ன செய்தார்? வஞ்சகப்பட்டவள் பிடித்து தள்ளினான் சுவாமி. அந்த கள்ள வஞ்சகி என்னை பிடித்து தள்ளிய உடனே துச்சாதனப்பட்டவன் இழுத்து சென்று அரங்கவாமனை ஏற்றி வஸ்திரபகம் செய்தான். அப்படி வஸ்திரபகம் செய்யும் நேரத்திலே நான் யாரை திரித்தேன்? யாரை திரித்தேன்? என்றைக்குமே உங்கள் பாதமே கதி சுவாமி. என்னுடைய பாதமே கதி என்று அந்த நேரத்தில் உன்னுடைய மானம் போக விடாமல் காப்பாற்றினவர் சுவாமி. யார் தெரியுமா? என் அண்ணன் கண்ணன் துணையோடு என் மாலா துயிலத்து மானத்தையே காப்பாற்றினார் சுவாமி. அந்த மனிதனை நிறுத்தி பத்திரிகளை நேரத்து அன்றைக்கு நீ இன்றைக்கு நீ என்று அன்னவரை கண்ணா மணிவண்ணா
ஏகவா ஏகவா என்னுடைய வானம் போகிறது, என்னுடைய வானத்தை காக்க வேண்டும் என்று நீயோ அழுத நேரத்திலே அன்னவர் வந்து வண்ண வண்ணமாக ஆடை கொடுத்து கோடி கோடியாக ஆடை கொடுத்து உன்னை காத்தார் அல்லவா? ஆமாம் சாமி. அப்படி காத்த உடனே நான் ஒரு சபதம் செய்து விட்டேன் சுவாமி. என்னம்மா? என்னன்னு தெரியுமா? என்ன சபதம் சுவாமி? பாவிகள் அந்த ராஜா சபையிலே வஸ்திரமா செய்த உடனே இழுத்து வந்தவனும் இழுத்து வர சொன்னவனும் என்றாவது என் பதிகாரத்தால் வாழ வேண்டும். அப்படி மாண்டதாக உண்டானால் அவர்கள் உதயத்தை எடுத்து என் குந்தலுக்கு எண்ணெயாகவும் மணி குடலை எடுத்து புஷ்பமாகவும் மார்பெலும் எடுத்து சிரிப்பாகவும் மாறுவேன். அதுவல்ல என் பேர் பாச்சாலி அல்ல என்று சபதம் செய்து வந்துவிட்டோம் சுவாமி. காட்டிற்கு யாதொன்று கழிக்க வேண்டாம். ஆகட்டும் சுவாமி. ஆகட்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் துன்பத்தை அனுபவித்திருக்கிறீர்கள். நாங்கள் என்ன செய்வது சுவாமி? விதி பயன். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும் ஐயா? நீங்களோ அந்த துரியோதனனை சபதம் செய்திருக்கின்றீர்கள். ஆமாம். அந்த சபதம் நிறைவேற வேண்டும் என்றால் எதிர்காலத்திலே மகாபாரத போர் நடக்கும். எதிர்காலத்திலே மகாபாரத யுத்தம் என்று ஒன்று நடக்கும். 18-18 நாள். 18 நாள் யுத்தத்திலே உங்களுக்கு அந்த மகாபாரத யுத்தத்திலே நீங்கள் எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டும். வெற்றி காண வேண்டும் என்றால் கையில தகுந்த ஆயுதம் கிடையாது. எல்லா சூதாட்டத்திலே அபகரித்தான் சுவாமி. அபகரித்து விட்டால் இப்பொழுது காட்டிலே வனவாசமாக சென்று வருகின்றீர்கள். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஐயா? தெரியுமா? உங்களை குகுந்து உள்ள விஜயக்காரோ கண்டானம் கட்டி கொள்வார். சங்கரன்
அந்த ஈடில்லா என்று சொல்லும்படியான தமத்தை செய்ய ஐவரை ஒருவரை குறித்து சொன்னால் இஷ்டமாயது உங்கள் ஐவரிலே ஒருவரை குறித்து சொன்னால் அந்த தவம் செய்வதற்கு தடையில்லாம போய் வரும் சுவாமி. ஏனென்றால் உன்னை போக சொல்லலாம், நீ போக முடியாது. ஏனென்றால் இந்த ராஜ வடிவகத்துக்கு போவ, ராஜ வடிவங்க புய இருந்தாலும் இந்த வடிவகத்தை நீ செல்லலாம், சென்றாலும் போக கூடாது. அந்த நிலை ஒரு நிலையா வராது, வராது. பொறுமையா இருந்தாலும் பொறுமை இருந்தாலும் தம்பி பீன கோபக்காரன், அந்த பொறுமை கையாள முடியாது, கையாள முடியாது. அதற்குண்டான யாத்திரை உங்கள் ஐவாடிலே ஒருவன் உணர்வுள்ள விஜயன். அந்த விஜயன் தான் கங்கணம் கட்டிக் கொள்வான், அந்த கைலாயபதிக்கு செல்வான். அப்படி சென்று உமா பரமேட்டியை குறித்து அரிதாக தவத்தை செய்வான். செய்து அந்த ஒரு கடத்தில் இருக்க முடியாத பாசுபதாசிரம் பெற்று வரக்கூடியவன் அந்த அர்ஜுனனை தவிர மற்ற நால்வரால் முடியாத. தவத்துக்குரியவன் தனஞ்சயனே, தவத்துக்குரியவன் தனஞ்சயனே, தவத்துக்குரியவன் தனஞ்சயனே. அன்னவன் தான் அனுப்ப வேண்டும். அன்னவனுக்கு அர்ஜுனா அண்ணா பார்வையா தாத்தா என்ன சொல்றாரு அந்த வார்த்தையை சிறமேற்கொண்டு அது பிரகாரம் நடந்து போகும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. அந்த முக்கந்தாரியாக விலகக்கூடிய உமா பரமேட்டி குறித்து எப்படி தான் செய்ய வேண்டும்? எப்படி என்ன மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும்? நமோ நம சிவாய, ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ நம சிவாய, உமாபதி சூலபாணி, உமாபதி சூலபாணி, தானெனும் பொருளே எந்தன், தானெனும் பொருளே எந்தன், தலத்துக்கினை கிறங்கி வந்து ரோத்திக்கிறங்கி வந்து பானுபோல் விளங்கும், பானுபோல் விளங்கும் பாசுபதா சிறந்தருவாயே. அப்படி நீ செல்ல நேரத்திலே என்ன நடக்கும் தெரியுமா? என்ன பகையாளிகள் வருவார், புகையுள்ள விஜயானியும் பகையாளிகள் வருவார், புகையுள்ள விஜயானியும் உடனடியே போய் வணங்குவார். எத்தனை இடர்கள் வந்தாலும் அதை ஒரு மனதாக அந்த சிவனையை குறித்து ஓம் நம சிவாயம் என்ற மந்திரத்தை தவிர மற்ற மந்திரத்தை கூடாது. வெற்றியோடு சென்று வா. ஆகட்டும். ஆகட்டும். சென்று